ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல், இதுவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் பாரம்பரியமாக கண்டிப்பாக இது உண்டு. ரவா லாடு ரொம்ப பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சரோட அருமையாக, கொஞ்சம் கூட ஏமாற்றாமல் பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவுகளை பார்க்கலாம். இதே மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் நல்லா வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு ரவை, கொஞ்சம் பெரிய கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நாகா ரவை தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு வாணலியில் போட்டுக்கலாம். சூடு பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். நல்லா சூடு ஏறி வாசனை வந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி வறுத்தா போதும். கண்டிப்பாக லோவில் தான் வச்சுக்கணும். இப்போ வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் நல்லா கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த ரவையை வறுத்து பொடித்து நல்லா பவுடராக பண்ணுறது தான் அந்த ரவா லட்டு நல்லா வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம். முந்திரி திராட்சை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரே ஒரு கரண்டி, சின்ன கரண்டி, குழி கரண்டி நெய் விட்டுண்டு முதல்ல முந்திரியை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பாதி வறுபடட்டும். அதுக்கப்புறம் திராட்சையை சேர்ப்போம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு திராட்சை கருகாமல் இருக்கும். ஏன்னா திராட்சை போட்ட உடனே புஷ்ஷுன்னு வந்துடும். அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் இப்படியே இருக்கட்டும். ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு அதே அளவு கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை, ஒயிட் சுகர். இந்த ரவா லட்டுக்கு சர்க்கரை போட்டு பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சர்க்கரை சேர்த்து தான் ஆகணும். ஒரு கப்பு சர்க்கரை. இப்போது ரவை பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து கரெக்டாக சூடு ஆறி இருக்குது. இந்த தருணத்தில் உடனே போட்டு திரிச்சிடுங்க. அந்த சூடு ஆறி முடிக்கும் பொழுது நீங்கள் உடனே அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. அப்போது நல்லா பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்ல பவுடராக அரைக்கணும். ஒருவேளை பவுடராக அரைப்படலைன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா பவுடராக இருந்தால் தான் ரவா லட்டு நல்லா வரும். குறைன்னு இருக்கக்கூடாது. இது ரெடி ஆயாச்சு. இப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டில் கொட்டிடுவோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டுடுங்க. நல்ல மணமாக இருக்குது வறுத்து பொடி பண்ணினதுனால. அதே ஜாரில் சுகரை பொடி பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வரணும். இது அரைப்பட்டுடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சுகர் பவுடர் அப்படியே சேர்க்கக்கூடாது. ஒரு கப்பு ரவை திரித்து போட்டு வச்சுருக்கோம். இந்த சுகர் பவுடரை அதே பவுலில் அளந்துப்போம். 1.25 கப்பு போட்டால் போகிறோம். ஏன்னா இது பவுடராக பண்ணும்பொழுது அளவு ஜாஸ்தியாகும். அது குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். நீங்கள் ரவையை அளக்கலையான்னு கேட்பீங்க. ரவையை அளக்க வேண்டாம். சுகர் தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா ரொம்ப ஓவராகவும் சுகர் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும்னா ஒரு கப் ரவையை பொடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு சர்க்கரையை பொடிச்சிட்டு இதில் 1.25 கப்பு எடுத்துக்கணும். கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். அதை நம்ம வேறு ஏதாவது ஸ்வீட்டுக்கு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இவ்வளோ இருக்குது. நீங்கள் இது ரொம்ப இனிப்பாக வேணும்னா போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. பட் இந்த 1.25 கப்பு போட்டோன்னா சரியான அளவில் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி செய்யணும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பூனால் ஒரு தரம் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த சர்க்கரை ரவை எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுன்ற அப்புறம் நம்ம நெய்யை உருக்கி விட்டுட்டோன்னாக்கா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது இதே கப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 கப்பு நெய் எடுத்துட்டுருக்கேன். நான் ஏற்கனவே வீட்டில் காய்ச்சி வச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய். அதனால தான் உங்களுக்கு இலக்கமாக இருக்குது. ஆனாலும் இதை ஒரு தடவை சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த கலந்து வச்சுருக்கிற மிக்சரில் போட்டுடுங்க. நான் முந்திரி திராட்சையும் கூட கலந்துட்டேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் கலந்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்யை விடுங்க. அப்போ ஈவனாக நம்மளுக்கு அந்த முந்திரி திராட்சையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். முதல்ல நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சூடு குறையும் நம்ம கலக்கும் பொழுதே. உடனே கையால் நல்லா கலந்து விடணும்.
நல்லா பிசைஞ்சு நல்லா அந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் படணும், நம்மளுக்கு எல்லா பக்கமும் படணும். அதே மாதிரி முந்திரி திராட்சையும் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ டக்குன்னு லட்டு பிடிச்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு ரவை பண்ணி நம்ம இந்த மாதிரி நெய் ஊற்றி பண்ணினோன்னா கண்டிப்பாக எல்லா லட்டும் பிடிச்சிடலாம். நீங்கள் நிறைய அளவில் பண்ணிங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன் எடுத்து நெய் போட்டு கலந்து பண்ணுங்கள். மொத்தமாக மற்றதெல்லாம் கலந்துடலாம். சரியா? இந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 15-20 லட்டு வருதுன்னா நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்சிடலாம். நேரம் ஆக ஆக ஆறும், ரொம்ப சட்டுனும் ஆறாது, நம்ம கடகடன்னு பிடிச்சிடலாம் லட்டு. நிறைய இதுவாக பண்ணும்பொழுது 2-3 தரமாக கலந்து இந்த மாதிரி நீங்கள் நெய் ஊற்றிட்டு பண்ணினீங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக லட்டு ரெடி. உடச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாருங்கள், உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த முந்திரி திராட்சை எல்லாம் அழகாக சூப்பராக செட் ஆகிருக்கும். பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்னால் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. ஹெல்த்தி ஸ்பெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.